இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு கையளவு பீன்ஸை வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சாஃப்ட் பாயில்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 3 சின்ன தக்காளி, ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு கையளவு தேங்காய், ஒரு ஸ்பூன் முந்திரி, கசகசா, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு தாளிப்பு பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுட்டு இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு பல் பூண்டு, ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வாசத்துக்கு ஒரு பட்டை இது இந்த தாளிப்பை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் குழம்பு பொடி, மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் போட்டுட்டு நம்ம அரைச்ச மசால், ஆட்டின தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு குக்கர் முடிய ஹையில் வச்சுருங்க. சவுண்டு மேலே சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மணக்க பீன்ஸ் தக்காளி குழம்பு அவ்வளோ சூப்பராக தயாரிடும். இட்லி, தோசை, சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் சாதத்தோட பசங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஃபைனல் தக்காளி மட்டும் லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டையும் கம்மம் கட்டும். வாழ்க வளமுடன்.